பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த மீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மீண்டும் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நம் பாவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் வரைக்கும் நம் கோபத்தை குறித்து, கோபம்னா என்ன, அதில் ஏற்படுகிறதான பாதிப்புகள் எல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் பாவம்னா என்ன, பாவம் எப்படி உலகத்தில் வந்தது, பாவம் எப்படி உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, பாவம் எங்கே உருவாச்சு, அந்த பாவத்தின் விளைவுகள் என்ன, பாவத்தினால் ஏற்படுகிறதான பாதிப்புகள் என்னன்னு சொல்லி நம்ம இதை ஒரு தலைப்பாக சுருக்கமாக ஒரு 3 வாரம் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தலைப்பில் வாசிக்க போகிறோம். இன்றைக்கும் பாவத்தின் முதல் பகுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்க முடியாது உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படி என்று பார்த்தா நம்ம எல்லா விதத்திலும் நமக்குள்ளாக பாவம் இருக்கு. இந்த பூமியில பிறந்த ஆண்டவரை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் பாவம் இருக்கு. பாவம் இல்லாதவங்க பூமியில யாருமே கிடையாது. எல்லோருக்குள்ளும் பாவம் இருக்கு. அப்படி பாவம் இல்லை, எனக்குள்ள பாவமே இல்லை, உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றுறீங்க, பொய் சொல்றவங்களா இருப்பீங்க. சத்தியம் நமக்குள்ள இருக்காது. உண்மை பேசாதபடிக்கு, சத்தியமான காரியங்கள் செய்யாதபடிக்கு எல்லா விதத்திலும் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளே ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லா விதத்திலும் நம்ம நீதிமானாய் உலகத்துக்கு காட்டலாம், ஆனால் நமக்குள்ளாக பாவம் இருக்கும். இந்த பாவம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா சன்னதியா வந்தது. எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துக்கு போகணும். அதற்கு உண்டான வசனத்தை நாம் தியானிப்போமானால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும். அப்போ தேவனாய கர்த்தர் என்ன பண்ணான்னா, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதமான சகலவிதமான பழங்கள், அது ஒரு பழங்களை எடுத்துக்கலாம். அடுத்ததாக தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ அங்க தோட்டத்தின் நடுவில் 2 பழத்தை ஆண்டவர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிறார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விசேஷமான பழம், ஜீவ விருட்சத்தின் பழம். உன்னர் பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்கதான பழம். அப்போ இந்த 2 பழத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேணான்னு சொல்ல ஆண்டவர். அவர் புசிப்பாருன்னு முயற்சி எடுத்தார் ஆண்டவர். ஆனா அவர் என்ன பழத்தை புசிச்சார் அப்படின்னு பார்த்தா நன்மை தீமை அறியத்தக்கதான பழம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சகல விதமான பழங்களை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தை நீ புசிச்சா சாகவே சாவான்றாரு. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிச்சா நீ என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா நன்மை தீமை பழத்தை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிஞ்சாரா கீழ்ப்படியலையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலாவது பாவம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னதான காரியத்தை கீழ்ப்படியல. அதற்குண்டான வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கத விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விதமான பழங்களையும் நீ சாப்பிடு, அதுல ஜீவவிருட்சத்தின் பழமும் இருக்கு. அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தை மட்டும் நீ சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லியிருக்கலாம், ஜீவவிருட்சத்தின் கனி சாப்பிட்டு நீ என்னைக்கும் என் பிள்ளையா இருக்கலாம்ப்பா, நீ அதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்லலை அப்படின்னா, அங்க எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல வந்துட்டு இவ்வளோ படித்து நீ 100க்கு 100 மார்க் எடுத்தா இந்த சப்ஜெக்ட் படிக்கலான்னு சொல்லலை, எல்லாத்தையும் படித்தா நீ மார்க் எடுப்ப அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆண்டவர். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டா என் பிள்ளையா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலைன்னா, ஒரு சோதனை இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுதான் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான போட்டி. எல்லாத்திலும் பிசாசு யாருன்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பில் நம்ம வாசிக்க போகிறோம். பிசாசு எங்கேருந்து வந்தான், பிசாசு ஏன் இப்படி ஏமாத்தினா, சர்ப்பத்தின் மூலியமா எப்படி ஏமாத்தினான்னு சொல்லி அதை நம்ம வேற ஒரு தலைப்பில் பார்ப்போம். ஆண்டவர் அதையும் குறித்து என்னோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பாவம் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாம் கீழ்ப்படியலைங்க. அதே மேலே 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை அவர் காக்கவே இல்லை. ஏன் காக்கல அப்படின்னு வாசிச்சோம்னா, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்ப இந்த காட்டு மிருகம் என்ன பண்ணிருக்குன்னா சர்ப்பம், இதை பிசாசானன் பயன்படுத்தி அதோடு கூட பேசி, அதுலேருந்து ஏவாள்கிட்ட பேசி, ஏவாள் பேர் அங்கே வைக்கல,
ஸ்ரீயை நோக்கின்னு. ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் ஆதாம் தான் பேர் வைக்கிறாரு. அப்போ எல்லா விதத்திலும் ஸ்ரீயை நோக்கி நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு தேவன் சொன்னது உண்டோன்னு கேட்குது. அப்போ இந்த ஜீவன் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுலேருந்து ஒரு சர்ப்பம் வந்திருக்கு. காட்டுலேருந்துன்னா அப்போ நாட்டுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கும், காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும். இது காட்டுலேருந்து உள்ள விட்டதே ஆதாம் தான். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் எல்லாம் நல்லது என்று கண்டு படைக்கிறாரு. ஆனா தோட்டத்துக்குள்ள பண்படுத்தும் காக்கும் வைத்ததான இடத்துல ஆதாம் காக்கலைங்க. அப்போ காட்டு மிருகம் நாட்டுக்குள்ள வந்தது. அப்போ சர்ப்பம் உள்ள வந்தது தான் முதலாவது பாவம். பாவம் இல்லை, எல்லாவற்றிலும் காக்காம விட்டுட்டாரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏடிஎம்ல ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன். அதை கிளீன் பண்ணி எப்போதும் நீங்கள் ஏடிஎம் பார்த்துங்க, யாரும் திருட வரக்கூடாது, நீங்கள் இதுக்கு நீங்கள் தான் காவல் காக்கணும், எல்லாத்துலையும் நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன். அவர் ஒரு வேலை அதை பார்க்கல, அதை செக்யூரிட்டியாக இருந்து பார்க்கல அப்படின் போது எல்லா விதத்திலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் தூங்கிட்டாரு. வந்து ஏடிஎம் வந்து கொலை நடந்துச்சு. அப்போது அவருக்கு உண்டான பொறுப்பு இழந்துட்டார். அதே போல தான் ஆதாமுக்கு உண்டான பொறுப்பு இழந்துட்டார். அப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் அதே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்போ ஸ்ரீ எல்லா விதத்திலும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லலை, எல்லா விதத்திலும் ஆதாம் வந்துட்டு ஏவாளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால்தான் ஆதாம் கிட்ட பேசாதபடிக்கு என்ன பண்ணாங்கன்னா ஏவாள் கிட்ட வந்து சர்ப்பம் பேசுது. ஆதாம் கிட்ட பேசினா அவர் சாப்பிட்டுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ ஸ்ரீ கிட்ட பேசுது சர்ப்பம் எல்லாத்திலும், நீங்க சாக மாட்டீங்கன்னு. அப்போ இங்க ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சாகவே சாவை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பொய் எப்படி சொல்லுது பாருங்க. இது புசிக்கும் நாளிலே நீங்க சாகிறது இல்லை, ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சு தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆசையை காட்டுது. எல்லா விதத்திலும் அந்த ஆசையில என்ன பண்றாங்கன்னா, அப்பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஸ்ரீயானவள் எல்லா விதத்திலும் என்ன பண்றாங்கன்னா, அதை பார்த்து இச்சிக்கப்படத்தக்கதாக, அதை பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு மேற்றதும் இச்சிக்கப்படத்தக்கதாக கண்களுக்கு அது அந்த பழத்தை ஆண்டவர் அப்படி படிக்கவே இல்லைங்க. நன்மை தீமை அறியத்தக்கதான பழமா தான் இருந்தது. பிசாசு என்ன விதத்துல என்ன பண்ணிட்டானா, பார்க்கறதுக்கு அது நல்லா இருக்கு, ஐயோ அதை பறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை இச்சையை கொண்டு வந்து கொடுத்து அந்த பாவத்துல விலகி வச்சுட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக விதத்துல உலகத்தில் அநேக காரியங்கள்ல இச்சையில விழுந்துறாங்க. கண்களில் பார்த்து கண்களோட இச்சையில் அநேக காரியங்கள்ல இன்னைய நாளில் எல்லா விதத்திலும் விழுந்துறாங்க. உலக ஆசை, உலக மேன்மை, உலக வசதி வாய்ப்பு, அதை பார்த்து தான் இந்த மாதிரி காரியத்தை காட்டி தான் ஆண்டவர் விட்டு தூரமாக விலக பண்றது. அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போறோம். அப்புறம் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். இதோட நம்ம முடிக்க போறோம். எல்லா விதத்திலும் அவங்க நிர்வாணிகள் என்று அறிஞ்சாங்க. இதுல என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான், அதுக்கு முன்பதாக அவள் பறித்து புசித்துன்னு வாசிக்கிறோம். அப்போ ஏவாள் பறித்து புசிக்கும் போது கண்கள் திறக்கப்படலை. அவங்க நிர்வாணின்னு ஏவாளுக்கு தெரியல. ஏன்னா பக்கத்திலே தான் ஆதாம் இருக்காரு. அப்போ ஏவாள் சாப்பிடும் போது ஆதாம் பக்கத்திலே இருந்து பார்க்குறாரு. ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் சொன்னாரே வாக்குத்தத்தம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு. அப்போ ஏவாள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க, சாகலையே. அதே மாதிரி உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இவர் சாப்பிடும் போது தான் என்ன நடக்குதுன்னு அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்போ ஏவாள் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஏன்னா ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆதாம் கிட்ட கொடுத்ததான வாய்ப்பை அவர் தவறி விட்டார். அப்போதான் ஆதாம் சாப்பிடும்போது தான் அப்பொழுது 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, அதுக்கப்புறம்
வர இருக்கிற வாரத்தில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோட கூட பேசுறதான எல்லா காரியம் என்னன்னா, எல்லா விதத்திலும் நம்ம கீழ்ப்படியணும். பிள்ளைகள் கீழ்ப்படியறது இல்லை, நம்மள ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வண்டியை வலதுபுறம் ஓட்டணும் அப்படின்னா, சாரி இடதுபுறம் ஓட்டணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னா இடதுபுறம் தான் ஓட்டணும். நம்ம இல்லை முடியாது நான் வலதுபுறம் ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல தான் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாம அன்னைக்கு விட்டதான காரியம், அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. எல்லா விதத்திலும் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஜீவவிருட்சத்தின் கனியே ஆண்டவர் வச்சிருந்தாரு, சாப்பிடுவாங்களான்னு பார்த்தாரு. அவங்க நன்மை தீமை அறியத்தக்கதான கனி சாப்பிட்டாங்க. அதனாலதான் பாவம் வந்தது. அது நிமித்தமாக தான் இன்னைக்கு உலகம்லாம் பாவத்திலாம் நிரம்பி இருக்கு. ஒரு காலத்துலலாம் குடிக்கிறது வந்துட்டு எல்லாம் அவமானமா நினைச்சாங்க. இன்னைக்கு குடும்பமா குடிக்கிறாங்க. ஏன்னா பாவத்தை அவங்க இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவன்றதே தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட என்னோட கூட பேசியிருப்பார். ஒருவேளை நம்ம பாவம் செய்யறோமா, பாவத்தை அறிக்கையிடுவோம் ஆண்டவர் சமூகத்துல. நான் பாவின்னு ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்க போதுமானவராக இருக்கிறார். மீண்டும் இதன் தொடர்ச்சியாக வருகிற வாரத்தில் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. எங்களோடு கூட இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.